ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை குறித்து யோசிக்கிற போது ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அல்லாஹ் 40 நாட்கள் வரை ஆண் அணு திரவ நிலையிலேயே இருக்கிறது. 2வது 40 நாள் அது இரத்த கட்டியாக மாறுகிறது. 80 நாள். 3வதான 40 நாள் அது சதை பிண்டமாக மாறுகிறது. மொத்தம் 120 நாள். இந்த 120 நாளைக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ரூஹு ஊதப்பட்டுவிடும். வாருங்கள், இப்ப பேசிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பவர்கள் செய்கிற மிகப்பெரிய வேலை, எப்பவா இருந்தாலும் அதை போய் கிளீன் பண்ணிக்கிறது, களைச்சிக்கிறது, விழுத்தாட்டிடுறது, பிள்ளை வேண்டாம் என்று முடிவெடுப்பது. மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் இது குறித்து சொல்லுகிறார்கள். 2 கருத்து இருக்கிறது. கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஒரு கருத்து, 40 நாளை தாண்டிட்டாவே கர்ப்பத்தை கலைக்க வேணாம் என்று பல மார்க்க அறிஞர்கள். 2வது கருத்து, 120 நாள் ரூஹு ஊதப்பட்டு விட்டால், அதாவது கர்ப்பத்துல 3rd ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் திரவ நிலை, 2வது இரத்த கட்டி நிலை, 3வது சதைப்பிண்ட நிலை, இது மொத்தம் 120 நாள், 40 மொத்தத்தில் 4 மாசம். 4 மாசம் முடிவடைந்ததற்கு பிறகு ஒரு கர்ப்பத்தை கலைப்பது, சுத்தப்படுத்துவது, அதை போய் கிளீன் பண்றதுங்கிறது பச்சையாக அது ஹராம் என்று சொல்லுகிறார்கள். ஏகோபித்த அடிப்படையில நிறைய மார்க்க அறிஞர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். ஒரு தாயின் உடலுக்கு அல்லது பிறந்தால் அந்த குழந்தைக்கு பெரும் ஆபத்து இருக்கும் என்று தரமான மருத்துவர்கள் சொல்லுகிற போது மட்டும்தான் தேவை இருக்கிற போது அதை செய்ய முடியும்.